உக்ரைன் ரஷ்யா போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பது எல்லோருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பும். அதற்காக ட்ரம்ப் களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாலுமே கூட, உள்நோக்கம், லாப நோக்கம் இது இல்லாமல் ட்ரம்ப் வேலை செய்ய மாட்டார் அப்படின்றது நமக்கு தெரியும். இது இப்படி இருக்கும்போது உக்ரைன் தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற விஷயம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக ட்ரம்ப் செயற்பட்டுக் கொண்டிருக்கார் அப்படின்றதான். ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு மறுபடியும் ஒரு பேரிடியை கொடுத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஏற்கனவே இந்த கனிம வளங்களை பெற்றுக்கொள்வதற்கு 50% நாட்டிலிருந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில எங்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுங்கள் அப்படின்னு சொல்லி உக்ரைன் தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. ஆனா ட்ரம்ப் சொல்லியிருக்கிற விஷயம் உண்மையிலேயே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக மாறியிருக்கிறது. உக்ரைன் நேட்டோவில் இணைந்து கொள்கின்ற எண்ணத்தை கைவிடுவது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த நேட்டோவில் இணைந்து கொள்வதற்கு உக்ரைன் முயற்சி எடுக்கும் போதுதான் ரஷ்யா அதை பொறுத்துக் கொள்ளாமல் போருக்கு இறங்கியிருந்தது. ஆக இந்த போர் இப்போது முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருக்கிறது. 3ஆம் ஆண்டை கடந்தும் தொடர்ச்சியாக போர் இரு தரப்பிலிருந்தும் இப்போது ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நிகழ்த்தப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பதவி விலகவும் தயாராக இருக்கிறேன், ஆனால் எங்களை நேட்டோவில் இணைத்துக் கொண்டால் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்லியிருந்தாரு. ஆக இது எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் ட்ரம்ப்பும் ரஷ்யாவினுடைய பாதையை பிடித்துக் கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருப்பது உக்ரைனுக்கு மாத்திரம் இல்லாம உக்ரைனுக்கு ஆதரவளித்த ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உக்ரைன் ரஷ்யா தொடர்பாக ரஷ்யா பக்கத்திலிருந்தும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், வடகொரியா தன்னுடைய ராணுவத்தை ரஷ்யாவுக்கு ஆதரவாக அனுப்பியிருந்தது உக்ரைனுக்கு எதிராக போர் புரிவதற்கு. ஆனா அங்க போய் மொழி புரியாம வடகொரிய வீரர்கள் மிகப்பெரிய சிக்கல் எல்லாம் உருவாகி இருந்தாங்க. ரஷ்ய வீரர்களையே சுட்டு தள்ளி இருந்தாங்க. அந்த குளிர் தாங்க முடியாம சுகையினமுற்று நாடு திரும்பிய கதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆக இதற்கு பிறகு வடகொரிய வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்புகின்ற பணியை வடகொரியா நிறுத்தி விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. 2ஆம் கட்ட படை வீரர்களை அனுப்பியிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க. அவர்களுடைய ஆயுத உதவி, பொருளாதார உதவியால் தான் போர்ல உக்ரைன் தொடர்ச்சியாக தாக்குப்பிடித்து நிற்கிறது. அதே போல ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா, சீனா டேபிளுக்கு அடியில் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக 10,000 வீரர்களை அனுப்பியிருக்கக்கூடிய வடகொரியா இப்போது 2ஆம் கட்டமாக மேலும் 10,000 வீரர்களை அனுப்பியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக உக்ரைன் போர் முனை இன்னமும் சூட அடங்காமல் தான் இருக்கிறது. அதே சமயம் சீனா என்னும் ஒரு புறம் தாய்வானை மிரட்ட ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. தாய்வானை இதுதான் முதல் தடவையாக மிரட்டுகிறது அப்படின்னு சொல்லி நிச்சயமா இல்ல. தாய்வானை மாத்திரம் இல்லாம சீனா வடகொரியா, ஜப்பான் இவர்களை கூட தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டுதான் வராங்க. சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தாய்வான் 1949ஆம் ஆண்டு தனி நாடாக பிரிந்தது. ஆனாலும் தாய்வானை இப்போது வரைக்கும் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்காமல் தன்னுடைய ஒரு பகுதியாகவே சீனா கருதி கொண்டிருக்கிறது. அதனை தன்னோடு இணைப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் கையில் எடுத்து செயற்படுத்திக் கொண்டிருக்கிறது சீனா. இப்போது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கின்ற வகையாக தாய்வானுடைய கடற்கரை பகுதியில் சீன ராணுவம் துப்பாக்கிச் சூடு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் இது மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி. மேலும் ஒரே நாள்ல 14 சீன போர்க்கப்பல்கள் மற்றும் 45 விமானங்கள் தாய்வானுடைய எல்லைக்குள் நுழைந்திருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய இந்த நடவடிக்கைக்கு வழக்கம் போல தாய்வான் ராணுவம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது.